ஒரு செம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அது தோசைக்கல்ல ஊற்றி அதுக்குன்னு வழக்கமாக ஒரு விளக்கமாக வச்சுருப்பீங்கள்ல, அதை அடிப்பக்கமாக திருப்பி வரட்டுன்னு 4 இழுப்பு இழுத்து நல்லா கழுவி விட்டுருங்க. ஒரு கிண்ணம் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாக இல்லாமல் சின்ன ரவுண்டாக இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டை ஊற்றி 4-5 வெங்காயத்தை மட்டும் அள்ளி பொடிப்படியாக நறுக்கி அப்படியே மிளப்பில் பரபரன்னு தூவி விட்டு ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடிப்படியாக நறுக்கி அப்படியே மிளப்பில் பரபரப்பாக தூவி விட்டு ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து 6 கரண்டி நெய்யை உள் சைடு அப்படியே லேசாக விளையாவி விட்டு 10 கரண்டி நெய்யை தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்பில் விளையாவி விட்டு இட்லி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே அள்ளி மழை சாரல் மாதிரி அதை அப்படியே மேலாப்பில் பரபரன்னு பேய விட்டு பொத்தினாப்பில் அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டு கலரில் முருக விட்டு அழகாக மடித்து கமகமன்னு ஒரு ஊத்தப்பை எடுத்துகிட்டு வாங்க.